ஆவியானவர் இருக்கிறார் என்கிறதை வேதம் போதிக்கிறது. ஏன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை சொல்லிக் கொடுப்பது இங்க டீச்சிங் நடக்குது. ஸோ நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஒரு கொஸ்டின். நீங்கள் அதை இங்க கொஸ்டின் வரும்போது என்ன இங்க டிமாண்டா இருக்கு, என்ன இங்க ப்ராப்ளமா இருக்குன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் தனக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஏதோ கெட்ட ஆவி இருக்குமா, தீய சக்தி இருக்குமா, பொல்லாத ஆவி இருக்குமா, ஏன் இது நடக்குது, ஏன் அது நடக்குது? பட் அப்படி கன்ஃபியூஸ்ட் ஆகாதீங்க. சிங்கிள் மைண்டுக்கு வாங்க. உங்களுக்குள்ளே உங்களை ரட்சித்த பரிசுத்த ஆவியானவர், உங்களை மீட்டெடுத்த ஆவியானவர், உங்களை பரிசுத்தமாக்குற ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமா இருக்கிறார்கள், ஆவியானவர் உங்களுக்குள்ள பர்மனண்டா